என் அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு பல்லாங்குழி எப்படி விளையாடுறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுதான் பல்லாங்குழி கட்டை. இது நாங்கள் புளியாங்கொட்டையை வச்சு விளையாடுவோம். புளியாங்கொட்டை உங்களுக்கு கிடைக்கலன்னா சோழி இல்லைன்னா கல் வச்சு கூட விளையாடலாம். பல்லாங்குழியில் நிறைய வகை இருக்குது. அதில் ஒரு வகையான விளையாட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சைடு இருக்க 7 குழிகள் நம்மளோடது, அந்த சைடு இருக்க 7 குழிகள் ஆப்போசிட்டில் விளையாடுறவங்களோடது. ஒரு குழியிலையும் 5 முத்துக்களை போடணும். இந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டு அவங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த குழியில் இருக்க காயை எடுத்து போட்டுக்கிட்டே வராங்க. இப்போ அதோட முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்க குழியிலேருந்து எடுத்து போடணும். இதே மாதிரி ஒரு காலி குழி வர வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ அவங்களுக்கு இதோட முடிஞ்சிருச்சு. இந்த குழி காலியாக இருக்கனால இதை வலிச்சு அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நான் விளையாடணும். எனக்கு 2 குழி காலியாக வந்ததுனால எனக்கு எந்த காயுமே கிடைக்காது. இப்போ அவங்க விளையாடுறாங்க. இப்போ அவங்களுக்கும் 2 குழி காலியாக வந்ததுனால அவங்களுக்கும் எந்த காயும் கிடைக்கல. உங்கள் சைடில் அவங்களுக்கு 4 முத்துக்கள் வந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் விளையாடுறேன். உங்களுக்கு 4 முத்து வந்த உடனேவே நீங்கள் எடுக்க மறந்துட்டீங்கன்னா அது 5 ஆயிடுச்சுன்னா உங்களால் அதை எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் கவனிப்பாக அதை எடுத்துடணும். இப்போ இந்த 4 நான் எடுத்துடுறேன். இங்கே ஒன்று இருக்கு. இதே மாதிரி நீங்கள் விளையாண்டுட்டே இருக்கணும். இப்போ நாங்கள் விளையாடி முடிச்சிட்டோம். இப்போ நான் வின் பண்ணதை என் சைடில் நான் போடுவேன். இப்போ எனக்கு 2 எக்ஸ்ட்ரா காயின் இருக்குது. அவங்களுக்கு ஒரு குழியை ஃபில் பண்ணுறதுக்கு காயின் இல்லை. அதனால அவங்க அந்த குழியை ஏதாவது ஒரு பொருளை வச்சு அடைச்சிடுவாங்க. அந்த குழியில் யாருமே முத்து போடக்கூடாது. இப்போ அவங்களுக்கு அந்த குழியை வலிச்சு அவங்க 1 மட்டும்தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த வீடியோக்காக ஒரு எக்ஸாம்பிள், நாங்கள் இப்போ நான் இவ்வளோ ஜெயிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அவங்க அவ்வளோ ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க சைடில் இருக்கிறது மட்டும் அவங்க போடுவாங்க. எனக்கு 3 குழியை ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ காயின் இல்லை. ஸோ நான் 3 குழியுமே அடைச்சி வச்சிருவேன். இதே மாதிரி எல்லா குழியும் எனக்கு அடைஞ்சிச்சுன்னா நான் தோத்துட்டு தான் அர்த்தம். அவ்வளோதான் பல்லாங்குழி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.